ஆத்மீய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். செவ்வாய்க்கிழமை நாம் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஆத்மீக தகவல்களை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம். பொதுவாக நாம் ஏதேனும் ஒரு நல்ல காரியம் செய்ய வேண்டும் என்றால் நாள் தேதியெல்லாம் பார்த்துதான் செய்வோம். பொதுவாக திங்கள், புதன், வெள்ளி அனைத்து நல்ல காரியமும் செய்ய சிறந்த நாட்களாகவும் செவ்வாய் தினத்தில் சில முக்கிய நிகழ்வுகளை செய்வதை தவிர்ப்பது என்று இருக்கின்றோம். உண்மையில் செவ்வாய்க்கிழமைகளில் ஆத்மீக ரீதியாக என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது என்று பார்ப்போம். அதாவது நவகிரகங்களுக்குள் மிக சிறந்தது செவ்வாய் கிரகமாகும். செவ்வாய் கிரகத்திற்கு மங்களகாரகன் என்ற சிறப்பு பெயரும் உண்டு. செவ்வாய் என்றாலே மங்களகரமான நாள் என்று நம் முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள். செவ்வாய்க்கிழமை அன்று எந்த ஒரு காரியத்தையும் செய்ய விரும்பாதவர்கள் வாழ்க்கையில் முழு பலனையும் அடைய முடியாது என்பது நம்பிக்கை. தர்ம சாஸ்திரத்தில் இதை பற்றி மிகவும் சிறப்பாக விரிவாக கூறப்பட்டுள்ளது. ஒருவர் செவ்வாய்க்கிழமை அன்று மௌன விரதம் கடைபிடித்தால் யாகம் செய்த பலனை அடைய முடியும் என்றும் சொல்லப்படுகிறது. செவ்வாய்க்கிழமை அன்று எந்த ஒரு விவாதத்திலும் ஈடுபடக்கூடாது. அவ்வாறு ஈடுபடுகிறார்கள் என்றால் அது அவர்களுக்கு பெரிய பிரச்சனையாகவே மாறிவிடும். மேலும் செவ்வாய் தினத்தன்று முருகன் கோவிலுக்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வர முருகனின் பரிபூர்ண அருள் கிடைத்து வாழ்க்கையில் அனைத்து சௌபாகியங்களும் பெறலாம். மேலும் ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள், கடன் பிரச்சனை உள்ளவர்கள் போன்றவர்கள் செவ்வாய் அன்று விரதம் மேற்கொண்டு முருகனை பூஜை செய்தால் தோஷம் நீங்கும். அவர்களின் கடன் சுமையும் விரைவில் குறைந்துவிடும் என்பது நம்பிக்கை. அதேபோல் செவ்வாய்க்கிழமை அன்று மங்களகரமான பொருள்கள் வாங்குவதற்கும் மங்களகரமான சுப நிகழ்ச்சிகள் செய்வதற்கும் செவ்வாய்க்கிழமை ஏற்ற தினமாகும். இந்த தினத்தில் எந்த ஒரு சுபகாரியங்கள் மேற்கொண்டாலும் அது மிகவும் மங்களகரமானதாக அமையும். பலரும் கடன் பிரச்சனையால் அவதிப்பட்டு இருக்கிறார்கள். வாங்கிய கடனை எப்படி அடைப்பது என்று தவிப்பது உண்டு. அவர்கள் அனைவரும் செவ்வாய் ஓரையில் சிறிது சிறிதாக கடனை திருப்பி கொடுத்து வர கடன் விரைவில் அடைந்து அந்த பிரச்சனையில் இருந்து வெளிவர முடியும். ஏதேனும் நோயினால் அவதிப்படுபவர்கள் செவ்வாய் ஓரையில் வைத்தியம் மேற்கொண்டால் விரைவிலேயே நோயிலிருந்து விடுபடுவார்கள். இது போன்ற ஆத்மீக தகவல்களுக்காக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.